இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் வங்காளம் இந்து குடும்பத்தில் பிறந்தவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இவரது தந்தையின் குடும்பம் 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமைமிக்க மரபு வழியை உடையது. இவரது தாயார் பிரபாவதி தேவி தத் என்னும் பிரபு குலத்திலிருந்து வந்தவர். 8 ஆண் பிள்ளைகளையும் 6 பெண் பிள்ளைகளையும் கொண்ட இந்த குடும்பத்தில் 9வது குழந்தையாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தார். சிறு வயது முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்தபடியால் சந்திரபோஸ் தன் சிறு வயதில் தாய் தந்தையரை விட தன்னை கவனித்து வந்த சாரதா என்பவருடனே அதிகம் இருந்தார். 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்த படித்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். பின்னர் தனது உயர் கல்வியை கொல்கத்தா ரேவஷன் ஷா கல்லூரியில் தொடங்கிய சந்திரபோஸ் அவர்கள் 1913ஆம் ஆண்டில் தேர்வில் கல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் 2வது மாணவராக தேறினார். இவரது தாயார் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர். அதனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் சிறு வயதிலிருந்தே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களின் பால் ஈர்க்கப்பட்டவர். அவர்களின் அறிவுரைகளை படித்து வருவராகவும் இருந்தார். இதனால் ஞான மார்க்கத்தின்பால் ஈடுபாடு கொண்டார். துறவரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார். எதிலையுமே பற்றற்று இருந்ததுடன் தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திர போஸ் தன் ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 மாதங்கள் அலைந்தார். அந்த காலகட்டத்தில் வாரணாசியில் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்தார். இவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தந்தையையும் குடும்பத்தையும் நன்கு தெரியும். இந்த சந்திப்பு குறித்து பின்னாளில் தனது நண்பரான திலீப் குமார் ராயிடம் யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தரது அருள் கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்வே மாறி விடுகிறது. எனக்கும் அவரது அருளில் ஒரு சிறு துளி கிட்டியது. அதனால் தான் என் வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்து அதன் பலனை பெற விரும்புகிறேன். இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன். அதே ராக்கால் மகாராஜ் வாரணாசியிலிருந்து என்னை வரச் சொல்லி என்னை தேசத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரம்மானந்தர் சாமி பற்றி. தன் மானசீக ஆசானாக விவேகானந்தரை ஏற்று வீடு திரும்பினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். துறவர பாதையில் செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் ஞான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி 1915ஆம் ஆண்டு கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார். அந்த காலத்தில் ஆங்கில இனவெறிமிக்க வரலாற்று ஆசிரியரான C.F. ஓட்டன் என்ற ஆசிரியர் அங்கு கற்பித்தார். அவர் கல்வி கற்பிக்கும் நேரங்களில் பெரும்பாலும் இந்தியர்களை அவமதித்து வந்தார். அவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக சுபாஷ் சந்திர போஸும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் வேறு எந்த கல்லூரியிலும் படிப்பை தொடர முடியாது செயல்பட்டனர். இதனால் தன் கல்வியை ஓராண்டு காலம் தொடர முடியாதிருந்த சுபாஷ் சந்திர போஸ் C.R. தாஸ் என்று அறியப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் சிலரின் உதவியுடன் 1917ஆம் ஆண்டு ஸ்காட்டிய சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு 1919ஆம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் வெற்றியும் பெற்றார். மாணவர்களுக்கு உரிய படைப்பயிற்சியிலும் சிறப்பாக தேறினார். அந்த காலகட்டத்தில் நாட்டு சூழ்நிலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷை பார்த்து அவரது தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார். தன் படிப்பை தொடர்ந்த போஸ் 1920இல் லண்டனில் நடந்த இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடியுரிமை பணி எனப்படும் ICS நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற அவர் இந்தியாவிலேயே 4வது தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை அந்த படிப்பை லண்டனிலேயே பணி துறப்பு செய்தார். அந்த படிப்பை வேண்டாம் என விட்டுவிட்டார். அந்த அளவுக்கு ஆதிக்கம் மிகுந்த ஆங்கிலேயர்கள் மீது இவருக்கு கோபம் இருந்தது. அதாவது ஆங்கிலேய நாட்டில் படித்த படிப்பு கூட வேண்டாம் என அதை துறந்தார்.
வழக்கறிஞரான சி.ஆர். தாஸ் தன் தொழிலை விட்டு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றி கொண்டு இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடிதம் மூலம் சி.ஆர். தாஸிடம் தான் தாய்நாடு திரும்பியதும் இந்திய விடுதலை போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார். அதை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருவதாய் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் பதவி துறந்ததை பாராட்டியும் சி.ஆர். தாஸும் மறுகடிதம் அளிப்பினார். இந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பியிருந்த மகாத்மா காந்தியும் இந்திய அரசியலில் ஈடுபட்டார். இந்திய மக்களும் காங்கிரசின் தலைமையின் கீழ் விடுதலை எழுச்சி பெற்று இருந்தனர். 1921ஆம் ஆண்டில் மும்பை துறைமுகத்தில் வந்து இறங்கிய சுபாஷ் சந்திர போஸ் மும்பையில் அப்போது தங்கியிருந்த காந்தியையும் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் கலந்து ஆலோசித்தார். போஸ் அவர்கள் சித்தரஞ்சன் தாஸின் கீழ் தொண்டாற்றவே விரும்பினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை ஏற்றுக்கொண்ட சி.ஆர். தாஸும் அவரின் திறமையை நன்கு அறிந்ததுடன் திறமைமிக்க அவரது குடும்ப பின்னணியையும் அறிந்திருந்தார். இதனால் சி.ஆர். தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக 25 வயதே நிரம்பிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நியமித்திருந்தார். லண்டனில் கேம்பிரிட்ஜில் படிக்கும்போது மேல்நாட்டு விடுதலை போர் வரலாறுகளையும் பிரிட்டானிய ஏகாதிபத்தியத்தின் பிரித்தாளும் சூழ்ச்சிகளையும் நன்கு அறிந்து கற்றிருந்த சுபாஷ் போஸ் அவர்கள் தன் கல்லூரியில் மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி பொங்கு வண்ணம் சொற்பொழிவு ஆற்றியதுடன் பாடமும் கற்பித்தார். இது மாணவர்களிடையே விடுதலையை வேட்கையை உணர்த்தியது. இவ்வாறு படிப்பு, சுதந்திரம், மாணவர் எழுச்சி என போராடி கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசியலில் குதிக்க ஆரம்பித்தார். 1922ஆம் ஆண்டில் வேல்ஸ் இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்ப பிரிட்டானிய அரசு தீர்மானித்திருந்தது. இந்தியாவில் இருந்த பிரிட்டானிய ஆதிக்கக்காரர்களும் வேல்ஸ் இளவரசரை வரவேற்க நாடு முழுவதும் சிறப்பான ஏற்பாடு மேற்கொண்டு இருந்தார்கள். ஆனால் சுயாட்சி அதிகாரத்தை தரமறுத்த பிரிட்டானிய இளவரசரின் வருகையை இந்திய மக்களும் காங்கிரசும் புறக்கணிக்க முடிவு செய்து இருந்தார்கள். மும்பை துறைமுகத்தை வேல்ஸ் இளவரசர் வந்தடையும் போது நாடு முழுவதும் எதிர்க்க காந்தி அழைப்பு விடுத்தார். இதனால் சினமுற்ற ஆங்கிலேய அரசாங்கம் பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் போன்ற ஊர்வலங்களுக்கு தடை விதித்தது. இவ்வாறு பொதுக்கூட்டங்களுக்கு அரசாங்கம் தடை வித்திருந்த போதும் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை தரும் போது அங்கு மறியல் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்து இருந்தது. கொல்கத்தா தொண்டர்படையின் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நியமித்திருந்தது. தீவிரவாதத்தை அறிந்த ஆங்கிலேய அரசு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையிலான தொண்டர்படையை சட்ட விரோதமானது என அறிவித்து போஸ் அவர்களையும் சில காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செய்தது. மேலும் அவருக்கு 6 மாத கால சிறை தண்டனையும் கிடைத்தது. சில நாட்களின் பின்னர் ஜவஹர்லால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் போன்றவர்களும் கைதானார்கள். இவ்வாறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைதானதால் மக்கள் மட்டத்தில் இருந்து பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பின. மேலும் தலைவர்கள் யாரும் இல்லாத போதும் கொல்கத்தாவில் மறியல் சிறப்புற மக்களால் நடத்தப்பட்டது. போராட்டம் கைவிடப்படவில்லை. 6 மாதம் கழித்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1922ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விடுதலை ஆனபோது காந்தியடிகளும் ஒத்துழையாமை இயக்கம், வரிகுடா இயக்கம் ஆகியவற்றை விரிவுபடுத்தி இருந்தார். ஒற்றுமையாக விடுதலைக்கு போராடிய தியாகிகள் மத்தியில் காங்கிரஸ் கட்சியில் இடையில் பிளவும் ஏற்பட ஆரம்பித்தது. இடையில் சில காரணங்களுக்காக போராட்டத்தை நிறுத்தியதால் காந்திக்கு எதிராக பல கண்டனங்கள் எழுந்தன. 1922ஆம் ஆண்டில் சிறையிலிருந்து வெளியான சித்தரஞ்சன் தாஸ் கையில் கூடிய காங்கிரஸ் மகாசபைக்கு தலைமை தாங்கினார். சட்டசபை தேர்தல்களில் இந்தியர்கள் போட்டியிட்டு சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலம்தான் இந்திய விடுதலையை விரைவில் பெற முடியும் என சி.ஆர். தாஸ், மோதிலால் நேருவும் கருதினார்கள். ஆனால் இதை காந்தி ஆதரவாளர்கள் எதிர்த்தனர். தாஸுக்கும் காந்தியடிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. காந்தியின் வழிமுறைகளை தாஸ் கண்டித்தார். காங்கிரஸில் இருந்தபடி சுயாட்சி கட்சி என்ற அமைப்பை தாஸ் தொடங்கினார். காந்திக்கு பதிலடி தர சுயராஜ்யா என்னும் பத்திரிகையை ஆரம்பித்து ஆசிரியர் பொறுப்பை போஸிடம் ஒப்படைத்தார் சி.ஆர். தாஸ் அவர்கள். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தலைமையேற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றார் உத்தம் சிங் என்ற மாவீரன். அதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார் காந்தி. ஆனால் உத்தம சிங்கை பாராட்டி கடிதம் அளிப்பினார் போஸ்.
காந்திக்கும் போஸுக்கும் இடையிலான உரசலை இந்த சம்பவம் அதிகரித்தது. 1928ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநாடு காந்தி தலைமையில் கூடியது. சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியின் முடிவை எதிர்த்து பேச காங்கிரஸ் தலைவர்கள் தயங்கினார்கள். கொல்கத்தா மாகாண தலைவரான போஸ் எழுந்து காந்தியின் முடிவு தவறு என எதிர்த்தார். காந்தி போஸ் மோதல் ஆரம்பமானது. காந்தியை எதிர்க்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொஞ்சமும் யோசித்ததில்லை, தைரியமாகவே எதிர்த்தார். போஸின் முடிவை நேரு ஆதரித்தார். இதனால் இருவரும் இணைந்து காங்கிரஸில் இருந்தபடி விடுதலை சங்கம் என்ற பெயரில் இயக்கம் ஒன்றை நடத்த தொடங்கினார்கள். காந்தியின் பல முடிவுகளை நேரடியாகவே எதிர்த்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதனால் காங்கிரஸ் காரியக்குழுவில் இருந்து போஸ் நீக்கப்பட்டார். அவரை போல் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த சீனிவாச ஐயரும் நீக்கப்பட்டார். உடனே போஸ் அவர்கள், காங்கிரஸ் மிதவாதிகள் கைக்கு போய்விட்டது, அங்கு எங்களுக்கு வேலை இல்லை என கட்சியிலிருந்து விலகி சீனிவாச ஐயரை தலைவராக கொண்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தொடங்கினார். 1939இல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். போஸின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை அறிந்து காந்தி அவருக்கு எதிராக ராஜேந்திர பிரசாத்தையும் ஜவஹர்லால் நேருவையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார். அவர்கள் மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார். நேதாஜி சுபாஷ் அவர்கள் 1580 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். சீதாராமையாவின் தோல்வி தனக்கு பெரிய இழப்பு என்று வெளிப்படையாகவே காந்தி தெரிவித்து உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். காந்தி அந்த இடத்தில் தோல்வியை தழுவினார். அதனால் அவரை சமாதானப்படுத்த போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். 1939ஆம் ஆண்டில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக உழைத்த முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பித்தவுடன் அவரும் காங்கிரஸ் இருந்து விலகி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ஃபார்வர்ட் பிளாக்கில் இணைந்தார். அதனாலவே தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நியமித்தார் நேதாஜி. இதற்கு முன்பே சீனிவாச ஐயங்காரை தன் சொத்து சம்பந்தமாக வழக்கு சம்பந்தமாக சந்திக்க சென்ற முத்துராமலிங்க தேவர் ஒரு மாநாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அங்கு நேதாஜி தலைமையில் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் தேவர் கலந்து கொள்கிறார். நேதாஜி அவர்களின் பேச்சும் அவருடைய செயல்பாடுகளும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பிடித்து போக சீனிவாச ஐயங்காரையும் நேதாஜி அவர்களையும் தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேர்ந்தெடுத்த பிறகு தென் தமிழகத்தில் அந்த கட்சியை வளர்க்கிறார். காங்கிரசுக்கு போட்டியாக பல தேர்தல்களில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாபெரும் வெற்றியை பெறுகிறது. தென் தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உயர்கிறார். வடக்கே நேதாஜியும் தெற்கே தேவரும் ஃபார்வர்ட் பிளாக்கை வளர்த்து நின்றார்கள். இது காங்கிரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேயருக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் தீவிரமாக எதிர்த்து போராடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நேதாஜியின் ஆதரவு பெற்ற அகில இந்திய பல தலைவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு போஸ் என அழைத்தார்கள். அந்த அளவுக்கு தென்னாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை மிக பெரிய அளவில் வளர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் கரத்தை உயர்த்தினார் முத்துராமலிங்க தேவர். இந்த வரலாற்றின் மூலமே தெரிகிறது, அவர் இந்திய விடுதலைக்கு முன்பே ஒரு தேசிய தலைவராகவே முத்துராமலிங்க தேவர் செயல்பட்டார் என்பதை அறிய முடிகிறது. காங்கிரஸ் ஜனநாயக கட்சியின் ஃபார்வர்டு என்னும் ஆங்கில இதழில் ஆசிரியரான நேதாஜி உணர்ச்சி ததும்பும் பல கட்டுரைகளை எழுதினார். இதைத் தொடர்ந்து தேர்தல்களில் மத்திய மாகாண சபைக்கும் கல்கத்தா மாநகராட்சிக்கும் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. 1924ஆம் ஆண்டில் மாகாண சபைக்கு மேயராக CR தாஸும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக போஸும் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கொல்கத்தா நகரில் பல சீர்திருத்தங்கள் மேற்கொண்டதுடன் மக்கள் ஆதரவையும் பெற்றனர். இதனை கண்ட அரசு நேதாஜியை ஓர் அவசர சட்டத்தின் மூலம் 1924 அக்டோபர் 25ஆம் நாள் கைது செய்து கொல்கத்தா மத்திய சிறையில் அடைத்தது. மேலும் வங்கத்தில் பிரிட்டானிய ஆட்சியை கவிழ்க்க சதிகார இயக்கம் ஒன்று தோன்றி இருப்பதையும் அதில் சிலரையே கைது செய்திருப்பதாயும் போலி அறிக்கையை வெளியிட்டது. நேதாஜிக்கு ஆதரவாய் மக்களும் பல தலைவர்களும் நாடு முழுவதும் முழங்கினார்கள். கொல்கத்தா விரைந்த காந்தி உள்பட பல தலைவர்களும் நேதாஜிக்கு ஆதரவை தெரிவித்தனர். இந்த சமயத்தில்தான் சுயராஜ்ய கட்சி சட்டசபையில் வெற்றி பெற்று ஆற்றி வந்த சீர்திருத்தங்களையும் பணிகளையும் கண்ணுற்ற காந்திஜி சட்டசபை வெளியேற்றம் என்னும் கொள்கையை கைவிட்டு சுயராஜ்ய வெளியேற்றம் என்னும் கொள்கையை கைவிட்டு சுயராஜ்ய கட்சி
கொள்கையே காங்கிரசின் கொள்கை என கூறி இரண்டு கட்சிகளின் கருத்து வேறுபாடுகளை முடித்து வைத்தார். நேதாஜியின் ஜனநாயக வெற்றியை ஆதரித்து தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து காந்தி இறங்கி வந்தார். அந்த அளவுக்கு நேதாஜியின் செல்வாக்கு உயர்ந்து நின்றது. நேதாஜி போஸிற்கு ஆதரவான போராட்டங்கள் வலுப்பதை கண்ணுற்ற ஆங்கிலேய அரசு அவரை கடல் கடந்து மாண்டலை சிறைக்கு அனுப்பியது. அங்கு காலநிலைகளுடன் நேதாஜியின் உடல்நிலை ஒத்து வராததால் அவர் காச நோய்க்கு ஆளாக நேர்ந்தது. நோயின் தீவிரம் அதிகரித்ததால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படுத்த படுக்கையானார். ஆனால் அரசு மருத்துவ பரிசோதனைக்கு கூட அவரை அனுமதிக்கவில்லை. அந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசு கொடுமைப்படுத்தியது. இதனால் காங்கிரஸ் அவரை வெளிக்கொணர ஒரே வழி 1926ஆம் ஆண்டு தேர்தலில் நேதாஜியை சட்டமன்ற வேட்பாளரை அறிவிப்பதுதான் என்று முடிவு செய்தது. நேதாஜியும் தன் சேவையை கருதி அதற்கு உடன்பட்டார். இதனால் சிறையில் இருந்தவாறே வேட்பாளர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் ஆங்கிலேய அரசு அந்த அறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டது. வேட்பாளர் தேர்தல் அறிக்கையும் வெளிவரவில்லை. ஆனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நேதாஜி வெற்றி பெற்றார். சிறையிலிருந்தே வெற்றி பெற்றவர்களில் 2 பேர் இந்தியாவில், ஒருவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னொருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த அளவுக்கு இருவரும் மக்களிடம் செல்வாக்கு பெற்று விளங்கினார்கள். துளியும் அசைந்து கொடுக்காத அரசோ நேதாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொல்கத்தா வராமல் சிகிச்சைக்காக ஐரோப்பா சென்றுவிட வேண்டும், 1930 வரை அவர் அங்கே இருக்க வேண்டும் என்றும், இதற்கு போஸ் சம்மதித்தால் விடுதலை செய்ய தயார் என அறிக்கைவிட்டது. காரணம், இந்தியா வந்தால் விடுதலை வேட்கை அதிகரிக்கும், விடுதலைக்கு இந்திய மக்களை தூண்டுவார்கள் என்ற அச்சம் ஆங்கிலேயருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிடம் இருந்தது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ ஆங்கிலேயர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பாத அவர் இதற்கு முற்றிலும் மறுத்துவிட்டார். இதனால் சிறையிலேயே இருந்த நோய் அதிகரித்து நேதாஜியை படுக்கையில் தள்ளியது. இந்த செய்தியில் வெளியில் பரவி சுபாஷ் சந்திர போஸ் பிழைப்பது அரிது என்றும் அவர் சிறையிலேயே மரணித்து விட்டார் என்றும் வதந்திகள் அப்போதே பரவியது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட ஆங்கிலேய அரசு அல்மோரா சிறைக்கு சந்திரபோஸை மாற்றியது. மருத்துவ சிகிச்சை அளிக்க சம்மதித்தது. ஆனால் நேதாஜியின் உடல்நிலையின் மோசம் கருதி அவர் இனி பிழைக்கப் போவதில்லை என தீர்மானித்த அரசு அவரை நிபந்தனையின்றி விடுதலை செய்தது. கல்கத்தா திரும்பியதும் படுக்கையிலேயே தன்னை வெற்றியடைய வைத்த மக்களுக்கு நன்றி கூறி ஒரு அறிக்கை விடுத்தார். சிறையில் இருந்து வெளிவந்ததும் 1930ஆம் ஆண்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். அங்கு முசோலினி போன்றவரை சந்தித்தார். 1938ஆம் ஆண்டில் காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இரண்டாவது உலகப் போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை ஆங்கிலேய அரசு கோரியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார். இதன் காரணமாக 1940ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நேதாஜியை ஆங்கிலேய அரசு கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தது. உலகப் போரின் ஆரம்பத்தில் ஆங்கிலேய படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆங்கிலேயாவின் அதாவது பிரிட்டானியாவின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார். அதற்கு சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார். 1940ஆம் ஆண்டு நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்பதை ஆங்கிலேய அரசு அறிந்திருந்தது. எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவரிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் இணங்கவில்லை. உண்ணாவிரதம் தொடங்கி 1 வாரம் ஆனது. நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்தது. வேறு வழியின்றி நேதாஜியை அரசாங்கம் விடுதலை செய்தது. அந்த அளவுக்கு அஞ்சியது. நேதாஜிக்கு உயிருக்கு பிரச்சனை என்றால் நாம் இந்தியாவை ஆள முடியாது என்ற அச்சம் ஆங்கிலேயரிடம் அப்போதே இருந்தது. அந்த அளவுக்கு மிக பெரும் சக்தியாக விளங்கியவர் நேதாஜி. ஆனால் அவர் வீட்டை சுற்றி ரகசிய காவலர்கள் சாதாரண உடையில் 24 மணி நேரம் கண்காணித்தபடி இருந்தனர். எப்படியும் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நேதாஜி தீர்மானித்தார். வெளிநாடு செல்ல உதவுவதாக அவருடைய நண்பர்கள் சிலர் வாக்குறுதி அளித்தனர். இந்த சூழ்நிலையில் 1941ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று இரவிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அறையில் காணப்படவில்லை என்றும் இருப்பிடம் பற்றி இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டது. 1941ஆம் ஆண்டு
ஜனவரி 15ஆம் நாள் நேதாஜி ஒரு முஸ்லிம் போல் தாடி வைத்து கொண்டு மாறுவேடத்தில் தப்பி சென்றார். கொல்கத்தாவிலிருந்து தொடர் வண்டியில் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்தார். பெசாவர் நகரை, அதாவது தற்போது இருக்கிற பாகிஸ்தானில் அடைந்து இந்தியாவின் எல்லையை கடந்தார். பின்னர் ஆப்கானிஸ்தான் சென்றார். அங்கு இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரியுடன் நேதாஜி தொடர்பு கொண்டு இத்தாலிக்கு செல்ல அனுமதி வாங்கினார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்ற நேதாஜி தொடர்வண்டி மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மனிய தலைவரான பெர்லினுக்கு, அதாவது ஜெர்மனிய தலைநகரான பெர்லினுக்கு போய் சேர்ந்தார். நேதாஜியை அழைக்கும் அளவிற்கு ஹிட்லர் நேதாஜியுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். ஹிட்லரே நேதாஜியை அழைக்கும் அளவிற்கு இந்தியாவில் உயர்ந்த தேசிய தலைவராக, ஏன் சர்வதேச தலைவராக நேதாஜி விளங்கியிருக்கிறார் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த செய்தியை மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஜெர்மனிய பத்திரிகைகள் வெளியிட்டன. அப்போதுதான் அவர் இந்தியாவில் இருந்து மாறுவேடத்தில் தப்பி சென்ற செய்தி ஆங்கிலேய அரசுக்கு தெரிய வந்தது. ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார். இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதி அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் 1941ஆம் ஆண்டில் சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவையையும் உருவாக்கி விடுதலை தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார். நாட்டுக்கு என தனிக்கொடியை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். ஜெர்மனி, இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்தபின் ஜப்பான் செல்ல முடிவு செய்து போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று இராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார் நேதாஜி. உதவிகளும் தயாரானது. அவர்கள் உதவுவதாக ஒத்துக்கொண்டார்கள். பிரிட்டானிய அரசுக்கு எதிராக ரஷ்ய பிகாரி போஸால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவம் மீண்டும் உருவாக்கப்பட்டது. விடுதலைக்காக போராடி நாட்டுக்காக உயிர் தர இளைஞர்கள் வேண்டுமென ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான இளைஞர்களை திரட்டி நேதாஜிக்காக அனுப்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இது கண்டு வியந்த நேதாஜி அவர்கள், நான் அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வேண்டுமென்றால் அது தென் தமிழகத்தில் தமிழனாக நான் பிறக்க வேண்டும் என்று கூறினார். என அந்த அளவுக்கு வீரமிக்கவர்களாக இருந்தார்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவர் அனுப்பிய இராணுவ வீரர்கள். இந்தியாவில் அனைவரும் காந்தியின் அகிம்சை வழி போராட்டத்தில் விரும்பி சென்றமையால் இராணுவத்துக்கு சிலரே செல்ல நேர்ந்தது. தமிழகத்தில் முத்துராமலிங்க தேவரார் சுமார் 600க்கும் அதிகமான தமிழர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவத்தில் சேர்ந்தார்கள். 1943ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் நேதாஜி போஸ் சுதந்திர அரசு பிரகடனத்தை வெளியிட்டார். டிசம்பர் 29ஆம் தேதி அரசின் தலைவராக தேசிய கொடியை ஏற்றினார். அவற்றை ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, சீனா உள்பட 9 நாடுகள் ஆதரித்தன. பர்மாவில் இருந்தபடி தேசிய படையை இந்தியாவை நோக்கி நகர்த்தினார். ஆனால் பிரிட்டானிய படைகள் முன் தாக்குப்பிடிக்க முடியாமல் இந்த படை தவித்தது. மனம் தளராமல் இந்தியாவின் எல்லைக்கோடு வரை வந்தவர்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்தது பிரிட்டானிய படை. இந்திய தேசிய படை தோல்வியை தழுவியது. அது மட்டுமல்ல, ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் சரணடைந்தது. எனவே போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தள்ளப்பட்டார். 2ஆம் உலகப் போர் முடிவுறாமல் இருந்திருந்தால் அதை பயன்படுத்தி நேதாஜி ஆங்கிலேயர்களை தோற்கடித்து அப்போதே இந்தியாவுக்கு விடுதலை தேடி சென்றிருப்பார். அது ஒரு துரதிருஷ்டம். உலகப் போர் நிறுத்தப்பட்டது. கல்கத்தா உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பி.வி. சக்கரவர்த்தி எழுதிய கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில ஆதாரங்கள் அதை பற்றி கூறுகிறது. அது என்னவென்றால், சட்ட மறுப்பு இயக்கம் நேரடியாகவே இந்திய சுதந்திரத்தை வழிநடத்தியது என்பதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. காந்தியின் பிரச்சாரங்கள் இந்தியா சுதந்திரத்தை அடைவதற்கு கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்பே நீர்த்து போய்விட்டது. முதலாம் உலகப் போரின் போது ஆயுத கிளர்ச்சிகளின் மூலம் நாட்டை விடுதலை செய்வதற்கு போர் தளவாடங்கள் வடிவத்தில் ஜெர்மானியர்களின் அனுகூலத்தை இந்திய புரட்சியாளர்கள் கோரினார்கள். ஆனால் இந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. 2ஆம் உலகப் போரின் போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதே முறையை பின்பற்றி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார்.
அற்புதமான திட்டமிடல் மற்றும் துவக்க நிலை வெற்றிகள் இருந்தபோதிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வன்முறை பிரச்சாரம் தோற்றுப்போனது. இந்திய விடுதலைக்கான போர் ஐரோப்பாவில் ஹிட்லராலும் ஆசியாவில் ஜப்பானும் மறைமுகமாகவே வேணும் என்று பிரிட்டானியாவுக்கு எதிராக போர் புரிவதாக இருந்தது. இவை எதுவும் நேரடியாக வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்த மற்ற மூன்றின் ஒட்டுமொத்த விளைவுதான் இது என்பதை ஒரு சிலர் மறுக்கின்றனர். குறிப்பாக இந்திய தேசிய இராணுவத்தின் விசாரணையின் போது வெளிப்பட்டவை அது இந்தியாவில் உருவாக்கிய எதிர்வினையானது. ஏற்கனவே போரினால் வலுவிழந்திருந்த பிரிட்டானியரின் வெளியேறுவது என்ற திட்டத்தை உருவாக்கியது. இந்தியாவில் தங்கள் அதிகாரத்தை பாதுகாத்து வருவதற்கு சிப்பாய்களின் விசுவாசத்தை இனிமேலும் சார்ந்திருக்க முடியாது என்பது காரணமாகும். இதுதான் அவர்கள் இந்தியா விட்டு வெளியேறுவது என்ற இறுதி முடிவுக்கு பெரும் தூண்டுதலாக இருந்திருக்க முடியும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆங்கிலேயர்கள் வெளியேறியதற்கு காரணம் நேதாஜி அவருடைய தாக்குதல் தான் முக்கிய காரணம் என்பதைத்தான் இந்த பதில் கூறுகிறது. அந்த அளவுக்கு நேதாஜி ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து கொண்டு இருந்திருக்கிறார். 1933 ஆண்டு பிப்ரவரி 13 உடல்நிலை சரியில்லை என வியன்னா சென்றவர் அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளான செக்கோஸ்லோவாக்கியா, போலந்து, ஹங்கேரி, இத்தாலி, ஜெர்மனி என பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளில் இருந்த இந்திய இளைஞர்களை சந்தித்து நாட்டின் விடுதலையை பற்றி பேசி ஒத்துழைப்பு கேட்டார். ஐரோப்பாவின் அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும் சந்தித்து விடுதலைக்கு உதவும்படி கேட்டார். 1935 முசோலினியை சந்தித்து ஆதரவு கேட்டார். பயணத்தில் ஆஸ்திரியாவை சேர்ந்த எமிலியின் அறிமுகம் கிடைத்தது. அவரை தனது உதவியாளராக்கி கொண்டார். உடல்நலம் தேறியது. அதற்கு எமிலியும் ஒரு காரணம். இருவருக்குள்ளும் காதல் அரும்பியது. 1937 டிசம்பர் 27 எமிலியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 1942 நவம்பர் 29 அனிதா போஸ் என்ற ஒரு மகள் வியன்னாவில் பிறந்தார். அவருடைய இல்லற வாழ்க்கை இவ்வாறு இருந்தது. கொள்கையிலும் நேதாஜி சிறந்து விளங்கினார். அவருடைய கொள்கை பற்றியும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. போஸ் அவர்கள் இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற விடுதலை வேண்டும் என்ற உறுதியுடன் அதற்கான பரப்புரையை செய்தார். அதுவே கொள்கையாக வைத்திருந்தார். அதே நேரத்தில் இந்திய காங்கிரஸ் சபை படிப்படியாக விடுதலை பெறுவதை ஆதரித்தது. மேலும் முழு விடுதலைக்கு பதில் பிரிட்டானியாவின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இந்தியா இருக்க விரும்பியது. லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கருத்தரங்கில் முழு விடுதலை பெறுவதை தன் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டது. போஸ் அவர்கள் இருமுறை தொடர்ச்சியாக காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியுடன் ஏற்பட்ட கொள்கை வேறுபாடு காரணமாக தலைவர் பதவியிலிருந்து விலகினார். விலகியதும் கட்டுப்பாடுகள் தகர்ந்ததால் காங்கிரசின் வெளிநாட்டு உள்நாட்டு கொள்கைகள் தவறானவை என கண்டித்தார். காந்தியின் அறவழி போராட்டத்தால் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கித்தர முடியாது என்றும் பிரிட்டானியருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவதை விடுதலைக்கான வழி என்றும் கருதினார். இவர் ஃபாரூக் பிளாக் என்ற அரசியல் கட்சியை தோற்றுவித்தார். இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு விடுதலையை பெற்று தருகிறேன் என்பதை இவரின் புகழ்பெற்ற சூளுரையாக இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் போதும் இவர் தன் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்போது ஆங்கிலேயரின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்து சோவியத் ஒன்றியம், நாட்சி ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து இந்தியாவில் ஆங்கிலேயரை தோற்கடிக்க உதவி வேண்டினார். ஜப்பானியர்களின் துணையுடன் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த இந்திய தொழிலாளர்களை கொண்டும் ஜப்பான் பிடித்து வைத்திருந்த பிரிட்டானிய படையில் இருந்த இந்திய போர் கைதிகளை கொண்டும் இந்திய தேசிய இராணுவத்தை மறுசீரமைத்து அமைத்து வழி நடத்தினார். இதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அனுப்பிய பல வீரர்களும் அடங்கியிருந்தனர். நேதாஜி அவர்களின் அரசியல் தத்துவம் பற்றி காணலாம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கான பெரும் தூண்டுதல் மூலமாக பகவத்கீதையை கருதினார். அவரது சொந்த சாமான்கள் கொண்ட சிறு பையொன்றில் மிக சிறிய பகவத்கீதை புத்தகத்தையும் துளசி மாலையையும் மூக்கு கண்ணாடியும் மட்டுமே வைத்திருந்தார். சுவாமி விவேகானந்தரின் சர்வமயவாதம் பற்றிய கற்பித்தலும் தேசியவாத சமூக சிந்தனையும் சீரமைப்பு எண்ணங்களும் சிறு வயதிலே இவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்து சமய ஆன்மீக கருத்துக்களை இவரின் பின்னாளிய அரசியல் சமூக எண்ணங்களுக்கு வித்திட்டதாக பல அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்து ஆன்மீகத்தின் தாக்கம் இருந்தாலும் இவரிடம் மதவெறியோ பழமைவாதமோ இருக்கவில்லை. தன்னை சமதர்மவாதி என அழைத்து கொண்டார்.
இந்தியாவில் சமதர்ம கொள்கையின் முன்னாடி சுவாமி விவேகானந்தர் என நம்பினார். அதேபோன்று பெண்ணுரிமையிலும் அவர் சிறந்து கருத்துக்களை கொண்டிருந்தார். தன் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கு என தனி பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கினார். ஒரு முறை ஜான்சி ராணி படை கூடார பகுதிக்குள் இவர் நுழைந்ததை வேறு யாரோ என்று எண்ணி கோவிந்தம்மாள் என்னும் தமிழ் பெண் அதிகாரி அவரை தடுத்து நிறுத்தினார். அதை பொருட்படுத்தாமல் அவருடைய பாதுகாப்பு சேவையை பாராட்டி அவருக்கே அந்த படையின் உயரிய விருதான லான்ஸ் நாயக் விருதை வழங்கி கௌரவித்தார். இவ்வாறு பல வகைகளில் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயர்கள் மட்டும் அச்சுறுத்தாமல் உலக தலைவர்கள் மனதில் இடம் பிடித்த மாபெரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மரணம்தான் பெரும் மர்மமாகவே இருக்கிறது. இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனி, இத்தாலி தோற்கடிக்கப்பட்டு அச்சு நாடுகள் சார்பில் ஜப்பான் மட்டுமே போரில் இருந்தது. ஜப்பான் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த மஞ்சூரியா ரஷ்யா படையெடுத்தது. அதை ஆகஸ்ட் 9, 20, 1945 வரை நடந்த போரில் முழுமையாக கைப்பற்றி கொண்டது. பாங்காக்கில் இருந்த ஜப்பானிய தொடர்பு அதிகாரி நேதாஜி பாங்காக்கில் இருந்து டோக்கியோ வழியாக மஞ்சூரியாவை அடைந்து அங்கிருந்து ரஷ்யாவை அடைய ஒத்துக்கொண்டார். நேதாஜியின் கடைசி புகைப்படம் சைகோன் நகரில் எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதாவது 1945 ஆகஸ்ட் 17 அன்று. ஆகஸ்ட் 23, 1945 ஆண்டு ஜப்பானிய செய்தி நிறுவனம் ஆகஸ்ட் 18, 1945 அன்று தாய்பேயில் வானூர்தி தளத்தில் நடந்த விபத்தில் போஸ் அவர்கள் இறந்ததாக அறிவித்தது. ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என கூறி மறுத்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலைய செய்தது. நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலர் நம்பவில்லை. நேதாஜி இறந்துவிட்டார் என்றால் அவர் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று கேட்டனர். ஆயினும் நேதாஜியின் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபீப் உர் ரஹிமான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என் கண்ணால் பார்த்தது என்று கூறினார். இப்படி இருக்கையில் அந்த காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஏனென்றால் நேதாஜியுடன் மிகவும் நெருக்கத்தில் இருப்பவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலாக மற்றும் பல தலைவர்கள் நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்றே கூறி வந்தனர். அவர் நேதாஜியை பார்த்தேன், சந்தித்தேன், நலமாக இருக்கிறார் என்று கொல்கத்தாவில் சர்வதேச மீடியாக்களிடம் சொன்ன செய்தி உலக அரசியலை உலுக்கியது. அவர் துறவி வேடத்தில் இந்தியாவில் வசிப்பதாகவும் சிலர் அவர் சோவியத் ஒன்றியத்துக்கு தப்பி சென்று விட்டதாகவும் பலர் நம்புகின்றனர். ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறிக்கை அப்போது நேருவே கலங்கடித்தது. தேவர் அவர்கள் சீன எல்லை வழியாக தப்பி சென்று நேதாஜியை சந்தித்ததாக அறிவித்தார். சுதந்திரம் பெற்றது பிறகு கூட நேரு பிரதமராக இருந்தபோது நேதாஜியின் மரணம் பற்றி நீதி விசாரணை வேண்டும் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறிக்கை வெளியிட்டார். விசாரணையும் நடந்தது. ஆனால் இந்திய அளவில் மட்டும் விசாரிக்க கூடாது, உலக அளவில் அந்த விசாரணை குழு செல்றதுக்கு உரிய தகுதியான விசாரணை குழுவை அமைத்தால் நான் விசாரணையில் கலந்து கொள்கிறேன் என்று முத்துராமலிங்க தேவர் அறிவித்தார். முத்துராமலிங்க தேவரின் இந்த பிடிவாதம் நேரு அரசாங்கத்தை கொஞ்சம் ஆட்டங்காண வைத்தது. பின்னர் தேவர் சொன்னபடியே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் சர்வதேச அளவில் கவனிக்கப்பட்ட ஒரு அரசியல். ஹிட்லரை கூப்பிட்டு சுதந்திரம் தருகிறே வாருங்கள் என்னோடு என்று அழைத்த தலைவருடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வலதுகரமாக செயல்பட்டார் என்பதுதான் வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1956 ஆண்டு ஏப்ரல் மாதம் முன்னாள் பிரதமர் நேரு ஆட்சியின் போது நேதாஜி பற்றிய உண்மைகளை கண்டறிய 3 கொண்ட ஷானவாஸ் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம்தான் முத்துராமலிங்க தேவரை விசாரித்தது. அந்த ஆணையம் டோக்கியோ, சைகோன், பாங்காக் உட்பட பல இடங்களுக்கு சென்று விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை நடத்தியதற்கு காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விசாரணை கமிஷனின் அதிகாரம் இந்திய எல்லைக்குள்ளே உட்பட்டதாக மட்டும் இருக்கக்கூடாது, உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் சென்று விசாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஆணையமாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். அதன்படியே ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆணையத்தில் 3 உறுப்பினர்களில் 2 பேர் வானூர்தி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை எனவும் டோக்கியோவில் உள்ள புத்தர் கோவிலில் இருப்பது அவருடைய அஸ்திதான் என்று அறிக்கை கொடுத்தனர். 3வது உறுப்பினர் சுரேஷ் சந்திரபோஸ், அதாவது நேதாஜியின் அண்ணன் அவர்கள் இதை ஏற்க மறுத்து தனி அறிக்கை கொடுத்தார். அதன்படி 1970 ஆண்டு ஜூலை மாதம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியின் போது ஓய்வு பெற்ற பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி GT கோசலாவை கொண்ட ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது.
ஒரு நபர் விசாரணை ஆணை மூலம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் ஜப்பான், தைவான் உள்பட பல நாடுகளுக்கு சென்று விசாரணை நடத்தி வானூர்தி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை என்று உறுதி செய்து அறிக்கை தந்தார். 1999 ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அரசின் போது முகர்ஜி ஆணையம் என 3 ஆணையங்கள் நியமிக்கப்பட்டது. இதில் முகர்ஜி ஆணைய அறிக்கை 2006 ஆண்டு மே 17 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் சோவியத் ரஷ்யாவிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்றும் கூறியது. இதனால் நேதாஜி மரணம் பற்றி தெளிவான முடிவு இன்னும் வரவில்லை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாரோ, நேதாஜி இறக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான் என்று எவ்வளவு ஸ்ட்ராங்காக அப்போது சொன்னாரோ, அதைத்தான் இறுதியில் ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையும் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என அறிவித்தது. இவ்வாறு ஒரு மாபெரும் தேசிய தியாகியின் மரணம் இன்னும் எவ்வாறு என கண்டுபிடிக்க முடியாத சூழலில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 1985 வரை வாழ்ந்த இந்து துறவி பகவான்ஜி அல்லது கும்நபி பாபா என்பது சந்திரபோஸ் என சிலர் நம்புகின்றனர். 4 சம்பவங்கள் அந்த துறவி போஸ்தான் என நம்ப காரணமாகவும் சிலர் கூறுகிறார்கள். அந்த துறவியின் மரணத்தின் பின் அவரது உடைமைகள் நீதிமன்ற உத்தரவுப்படி உடைமையாக்கப்பட்டன. இவை பின்பு முகர்ஜி ஆணையத்தினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. துறவி மரணமாவதும் முகம் அமிலம் மூலம் சிதைக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் ஐயப்பாட்டுக்கு காரணமாகியது. கையெழுத்தியல் நிபுணர் பி. லால் வாக்குமூலத்தில் பகவான்ஜி மற்றும் போஸின் கையெழுத்துகள் ஒத்து போயிருக்கின்றன என்றார். இருந்தாலும் முகர்ஜி ஆணையம் மேலதிக சான்று வேண்டுமென அதனை நிராகரித்து, அதேவேளை இந்திய அரசின் போஸின் இறப்பு 1945 ஆண்டு நடைபெற்றது என்ற பார்வையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பகவான்ஜி தான் போஸ் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு இரகசிய வரலாறும் அவருக்கு இருக்கிறது. இந்திய தேசிய இராணுவம் நெருக்கடியான நிலையில் இருந்தபோது ஆகஸ்ட் மாதம் 15 1945 ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறுதியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்னவென்றால், இந்தியா நமது வரலாற்றில் நாம் சற்றும் எருவராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன். இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் உணர்வுகளை தளர விடாதீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள். இந்தியாவை நிரந்தரமாக அடிமை தலையில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை. நீண்ட காலத்துக்கு பிறகு அல்ல, விரைவில் இந்தியா விடுதலை அடையும். ஜெய்ஹிந்த் என்று இறுதியாக நேதாஜி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 1992 ஆண்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆனால் விருது வழங்கும் குழுவால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இறப்பு குறித்த ஆதாரங்களை தர முடியவில்லை. எனவே உச்சநீதிமன்ற ஆணைப்படி இந்த விருது திரும்ப வாங்கப்பட்டது. இதுபோன்ற சான்றுகளை வைத்து பார்க்கும்போதும் நேதாஜி அவர்கள் இறப்பு இன்னும் மர்மமாகவே உள்ளது. சுபாஷ் சந்திர போஸ் தொடர்பான இரகசிய ஆவணங்களை மேற்கு வங்காள அரசு 17 செப்டம்பர் 2015 அன்று வெளியிட்டது. இவ்வாறு இந்திய விடுதலைக்கு மிகப்பெரிய சக்தியாக விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பதுதான் உண்மையான சரித்திரம்.